ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரியேட் வித் ரம்யா. இன்னைக்கு வீடியோவில் டிகோபாஜ் அண்ட் ரெசின் ஆர்ட் ஒர்க்கில் டிசைன் பண்ண இந்த பியூட்டிஃபுல்லான ஜுவல் பாக்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த ஜுவல் பாக்ஸ் பண்ணுறதுக்கு MDF பேஸில் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஜெசோவால் பேஸ் கோட் பெயிண்ட் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த பெயிண்ட் ட்ரை ஆன பிறகு டிகோபாஜ் பேப்பர் ஸ்டிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எந்த டிகோபாஜ் பேப்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை எப்படி டிசைன் பண்ணலாங்கிறத பிளான் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். நான் டாப் லெஃப்ட் அண்ட் பாட்டம் ரைட்டில் ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ண போகிறேன். அப்புறம் சைடில் வந்து டூ ஃப்ளவர்ஸ் வரும். ஸோ நீங்கள் எடுத்துருக்கிற டிகோபாஜ் பேப்பர் ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுங்கள். இந்த டிகோபாஜ் பேப்பர் ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேப்பர் பேக் சைடில் 2 லேயர்ஸ் ஆஃப் பேப்பர் இருக்கும். அதை ஸ்லோவாக ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறம் மாட்பாச் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேப்பரை இப்படி ஸ்லோவாக ஸ்டிக் பண்ணலாம். இந்த டிகோபாஜ் பேப்பர் ஸ்டிக் பண்ணி முடித்த பிறகு சில இடத்துல சின்ன சின்ன ரிங்கிள்ஸ் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ரிங்கிள்ஸ் இருக்கிற இடத்துல ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ரிங்கிள்ஸ் இல்லாமல் ஃபைன் லுக்கில் நம்மளுக்கு கிடைக்கும். பாக்ஸ் டாப் போர்ஷனில் இந்த டிகோபாஜ் பேப்பர் ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ சைட் போர்ஷன்லேயும் முன்னாடி பண்ண மாதிரி சேம் மெத்தடில் இந்த டிகோபாஜ் பேப்பர் ஸ்டிக் பண்ணலாம். இப்போ லாக் இருக்கிற ஏரியாவில் டிகோபாஜ் பேப்பர் ஸ்டிக் பண்ணலாம். ஃபுல் லென்த்துக்கே இந்த டிகோபாஜ் பேப்பர் ஸ்டிக் பண்ணிவிட்டு ஃபைனலாக நைஃப் யூஸ் பண்ணி இந்த பாக்ஸோட அப்பர் பார்ட்டை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லாக்கோட ஒன் சைடில் டிகோபாஜ் பேப்பர் ஸ்டிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பேப்பரை கட் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரியே இன்னொரு சைட்லேயும் பண்ணலாம். அப்புறம் லாக்கை சுற்றி இருக்கிற எக்ஸ்ட்ரா பேப்பரை சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற கேப்லேயும் டிகோபாஜ் பேப்பர் இல்லாட்டி சேம் கலர் லைக் லைட் ப்ரௌனால் இந்த கேப்பை ஃபில் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங் இருக்கிற 3 சைட்ஸ்லையும் டிகோபாஜ் பேப்பரை ஸ்டிக் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணுங்கள். ஒரேடியாக க்ளூ அப்ளை பண்ணிட்டா ஃப்ரண்ட்டில் நீங்கள் ஸ்டிக் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப இந்த பேப்பர் வந்து மூவ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். அப்படி இருக்கிறப்ப இம்மிடியேட்டாக எந்த பிளேஸில் வேணாலும் ஸ்டிக் ஆகிடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணுங்கள். ஜுவல் பாக்ஸ் அவுட்டர் கவர் ஃபுல்லும் டிகோபாஜ் பேப்பர் ஸ்டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இன்சைட் பார்ட்டில் இங்கே ஃபுல் ஃப்ளோரல் டிசைனில் இருக்கிற இந்த டிகோபாஜ் பேப்பரை தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு மாட்பாச் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணலாம். சேம் மெத்தடில் இந்த டிகோபாஜ் பேப்பரும் ஸ்டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எட்ஜஸில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பேப்பரை சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு டல் கலர் இருக்கிற ஏரியாவில் பிரைட் கலரில் பெயிண்ட் பண்ணலாம். இதை பெயிண்ட் பண்ணுறதுக்கு வாட்டர் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஈவன் அக்ரலிக் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். லாக்கை சுற்றி லைட் ப்ரௌன் கலர், பெட்டல் எண்டில் கோல்டு, அப்புறம் லீஃபில் க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணி இதில் இருக்கிற பிக்சர்ஸை நல்லா ஹைலைட் பண்ணலாம். ஃபைனலாக கோல்டன் த்ரெட் ஆர் ஈவன் ஒயிட் பீடால் இந்த பாக்ஸை டிசைன் பண்ணலாம். இந்த பாக்ஸோட டாப் அண்ட் பாட்டம் கார்னர்ஸில் ஸ்ட்ராங் க்ளூ யூஸ் பண்ணி இந்த த்ரெட்டை இப்போ ஸ்டிக் பண்ணலாம்.
இந்த கோல்டன் த்ரெட்டை கார்னர்ஸில் ஸ்டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை யாருக்காக பண்ணுறீங்களோ அவங்களுடைய நேமை வந்து மாட்பாச் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். இந்த லெட்டர்ஸ் வந்து எல்லா கிராஃப்ட் ஷாப்லேயும் அவைலபிளாக இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான். இது வேணான்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். ஃபைனலி டிசைனிங் பார்ட் முடிஞ்சிருச்சு. பண்ண ஒர்க் வந்து இன்னும் ஷைனிங்காக ஆக்கிறதுக்காக நெக்ஸ்ட் எபாக்சி ரெசின் யூஸ் பண்ணலாம். இந்த எபாக்சி ரெசின் யூஸ் பண்ண வேணான்னு இப்போ பண்ண ஒர்க் வரைக்கும் வார்னிஷ் அப்ளை பண்ணி சீல் பண்ணிடலாம். நான் ஆர்ட் எபாக்சி ரெசின் யூஸ் பண்ணுறேன். இதில் ரெசின் அண்ட் ஹார்ட்னர் 3:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணணும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை வந்து ஒரு ஹாட் வாட்டர் இருக்கிற வெசலில் வச்சு மிக்ஸ் பண்ணால் இதில் இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல கலெக்ட் ஆகிடும். அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இன்னும் ஒரு நல்ல கிளிட்டர் லுக்குக்காக கோல்ட் ஃப்ளேக்ஸை இந்த ரெசினில் ஆட் பண்ணி போர் பண்ணலாம். இந்த எபாக்சி ரெசின் நல்லா கார்னர்ஸ் வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணலாம். இந்த கார்னரில் இந்த கோல்டன் த்ரெட் இருக்கிறதால இந்த ரெசின் வந்து கீழே போகாமல் பார்த்துக்கும். சேஃபர் சைடு ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை வந்து லாக் ஓப்பன் பண்ணி ப்ளேஸ் பண்ணிடுங்க. இன்கேஸ் ரெசின் கீழே வந்தாலும் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறம் 5 hours கழிச்சு கிளியர் ரெசின் போர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த நேமை வந்து பிங்க் கலரில் சேஞ்ச் பண்ணிடலாம். பிகாஸ் முன்னாடி ஸ்டிக் பண்ண கோல்டன் நேம் வந்து விசிபிளாக இல்லை. நீங்கள் முன்னாடியே வந்து எந்த கலர் வேணுமோ சூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிடுங்க. இந்த எபாக்சி ரெசின் 1 day curing ப்ராசஸ் ஆகும். நல்லா curing ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு ஜுவல் பாக்ஸ் டாப் இன்சைட் கவரில் ரெசின் போர் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ரெசினில் எந்த ஒரு பபிள்ஸ் இல்லாமல் கிளியராக இருக்குது. இப்போ சைட் சர்ஃபேஸ்லேயும் ரெசினை ப்ரஷ் பண்ணலாம். இதில் யூஸ் பண்ண ப்ரஷ் எகெயின் யூஸ் பண்ண முடியாது. அதனால் ஸ்டிக் யூஸ் பண்ணி கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். 24 hours டாப் இன்சைட் அப்புறம் சைட் சர்ஃபேஸ் நல்லா க்யூர் ஆகட்டும். எல்லா சைடும் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. அப்புறம் ஜுவல்ஸ் வைக்க போகிற பிளேஸில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஃபோம் ஷீட் ஆர் ஸ்பஞ்ச் கிளாத்தை ஸ்டிக் பண்ணிடலாம். இது வந்து ஒரு சாஃப்ட் எஃபெக்டை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பாக்ஸ் மெஷர்மெண்ட் படி இந்த சாட்டின் கிளாத்தை கட் பண்ணிவிட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். கிளாத் ஸ்டிக் பண்ணியாச்சு. ஃபைனலாக ஜுவல் பாக்ஸ் பாட்டம் சைடில் வார்னிஷ் அப்ளை பண்ணி இந்த பெயிண்ட் ஒர்க்கை சீல் பண்ணிடலாம். கிளிட்டரி ஃப்ளோரல் அண்ட் க்யூட்டான இந்த ஜுவல் பாக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஜுவல் பாக்ஸை நீங்கள் ரீக்ரியேட் பண்ணிங்கன்னா என்னோடய இன்ஸ்டா அக்கௌண்ட்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த ஜுவல் பாக்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிரியேட் வித் ரம்யா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.